نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد அளவற்ற அல்லாஹ்வின் அல்லாஹ்வுடையும் அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபு தாபிஈன்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் இம்மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலை வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான இந்த தர்பியா அமர்விலே அனர்த்தங்கள் கற்றுத்தரும் படிப்பினைகள் என்ற ஒரு தலைப்பினூடாக உங்களை சந்திக்க வேண்டும் என்று படிக்கப்பட்டிருக்கிறேன். உறவுகளே, சமகாலத்தில் அனர்த்தங்கள் எமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள், நடந்து முடிந்த கோரமான பயங்கரமான அந்த நிகழ்வு என்னில் உங்களில் ஏற்படுத்திய தாக்கங்கள், ஏற்படுத்த வேண்டிய உணர்வலைகள் சம்பந்தமான ஒரு தலைப்பினை ஏன் இடுகின்றார்கள் என்று சொன்னால், கண்முன்னால் கண்ணுக்கெதிரே கண்கூடாக ஒரு பயங்கரமான கோரமான மிக அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அநேகமானவர்கள் பொடுபோக்காக உணர்வற்று வெறுமனே ஜடங்களாக எந்தவிதமான சிந்தனைகளும் இல்லாமல் அப்படி ஒன்றே நடக்கவில்லை என்ற அளவுக்கு மாறிப்போகின்ற ஒரு நிலைமையை இந்த குறுகிய நாட்களுக்குள் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஈமானி உள்ளங்களுக்கு இந்த நிகழ்வுகள் மிகப்பெரிய பாடத்தை, படிப்பினையை ஊட்ட வேண்டும், உணர்த்த வேண்டும் என்று இஸ்லாம் இவருக்கு சொல்லித் தருகின்றது. சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நிகழ்வுக்கு பின்னால் மக்கள் பல்வேறுபட்ட ரீதியிலே பேச ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ் கருணை இல்லாதவனா, அன்பில்லாதவனா, இரக்க சிந்தை அற்றவனா, இந்த அளவுக்கு தண்டிக்க வேண்டுமா, இந்த அளவுக்கு கொடுமைகள் நடக்க வேண்டுமா, இதையெல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டா இருக்கிறான் என்றெல்லாம் அகீதாவுக்கு புறம்பான பேச்சுக்களை எல்லாம் பேசுகின்ற மார்க்கறிவில் குறைந்த மக்களையும் நாங்கள் பார்க்கின்றோம். முதலாவது உறவுகளே, அல்லாஹு தஆலா கருணையாளன், அவன் அர்ஹமுர் ராஹிமீன், அன்பாளர்கள் மிக்கவன், கருணை மிக்கவன், இரக்க சிந்தை உள்ளவன், ஒரு தாயை விட பல மடங்கு அன்பால் அரவணைக்கக்கூடியவன். அல்லாஹு தஆலா மிகவுமே அன்பு, இரக்க சிந்தை மிக்கவனாக அவன் இருக்கிறான். அருமைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்திலே சில கைதிகள் பிடிக்கப்பட்டு எடுத்து கொண்டு வரப்படுகின்றார்கள். ஒரு பெண்மணி பால் சொட்ட பால் அவளுடைய மார்பகத்திலே பால் சுரந்து பால் சொட்டுகின்ற நிலைமையிலே காணுகின்ற குழந்தைகளை எல்லாம் கட்டி அணைத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டிருக்கின்றாள். அவளுடைய பிள்ளையை தேடிக்கொண்டு அலைகின்றாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பெண் அவளுடைய குழந்தையை நெருப்பில் எறிவாள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா என்று கேட்டார்கள். அப்பொழுது நபித்தோழர்கள், இல்லை அல்லாஹ்விடரே, அவள் நிச்சயமாக எரிய மாட்டாள் என்று கூறிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா அடியார்கள் மீது இந்த தாய் தன் குழந்தையின் மீது வைத்திருக்கின்ற அன்பை விட மிகவும் கருணை உள்ளவனாக இருக்கிறான் என்று அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா கருணையை 100ஆக 9 தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான். ஒன்றை இந்த உலகத்துக்கு அனுப்பினான். சுப்ஹானல்லாஹ், அந்த ஒன்று தான் இவ்வளவு பெரிய கருணை. அந்த ஒன்று வார்த்தையால் சொல்ல முடியாத அன்பு. ஒரு புள்ள ஸ்கூலுக்கு போய் ஒரு 2-3 நிமிஷம் லேட் ஆனால் தாய் உள்ளம் பதறுது.
கணவன் வேலைக்கு போனவர் உரிய நேரத்துக்கு வரல என்று சொன்னால் மனைவிட உள்ளம் தடுமாறுது, பயப்படுறாள், அச்சப்படுறாள். குதிரையானது தன்னுடைய குட்டிய நாக்கால நக்கி கொடுக்கு, இதுவும் அந்த கருணையில் ஒன்றுதான். இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய கருணை, அவன் எதை செய்தாலும் அதற்கு பின்னால் நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஒரு நாளும் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை வீணாக தண்டிக்க மாட்டான். அல்லாஹ் எந்த ஒரு அடியானையும் வீணாக சோதிக்க மாட்டான். அல்லாஹ் எந்த ஒரு அடியானையும் அதாவது வீணாக அவனை அல்லாஹு தஆலா தண்டிக்க மாட்டான். இது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்ற வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஈமான் உறவுகளே, எல்லாம் அல்லாஹ்வுடையது என்று இருக்கின்ற நேரத்திலே அவனுக்கென்று சில சுன்னாக்கள், அவனுக்கென்று சில நிலைமைகள், தன்மைகள் உண்டு. அவன் நினைத்ததே செய்யக்கூடியவன். அல்லாஹு தஆலா ஏன் இவ்வாறு சீற்றம் கொள்கிறான் என்று சொன்னால், சுருக்கம் தகாது சமாவாத் யதஃபத்தர்ன மின், வானம் வெடிக்க பாக்குது, பூமி பிளக்க பாக்குது, ஒத்தஹிருல் ஜிபாலு ஹத்தா, மலை தூள் தூளாக துண்டு துண்டாக ஆக பாக்குது. ஏன் தெரியுமா? அந்த உலிர் ரஹ்மானி வலதா, அல்லாஹு தஆலாவுக்கு குமாரன் பிள்ளை உண்டு என்று அவர்கள் சொன்னதன் காரணமாக, வமா யம்பகி லிர்ரஹ்மானி ஐயத்தஹித வலதா, அல்லாஹ்க்கு தேவையில்ல குழந்தை ஒன்றை எடுத்துக்கொள்வது, அல்லாஹ்க்கு எந்த வகையிலும் தேவையில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். டிசம்பர் மாதம் வந்தாலே உலகத்தில் மிகப்பெரிய அழிவுகளை உங்களுக்கு காணலாம். காரணங்கள் பல உண்டு. அது மிக பிரதானமான காரணம் ஷிர்க் இனி இல்லை என்ற அளவுக்கு அத்துமீறி நடக்கக்கூடிய ஒரு காலம். ஆக அல்லாஹு தஆலா சீற்றம் கொள்கிறான், கோபம் கொள்கிறான். இது அல் குர்ஆன் சொல்லக்கூடிய விடயங்கள். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கோபத்துக்கு பின்னால் அவனுடைய எதிர்பார்ப்புகள் உண்டு. அல்லாஹ்வுடைய சீற்றத்துக்கு பின்னால் கருணை மிக்கவன், தயாள சிந்தையுள்ளவன், தாயை விட பல மடங்கு அன்பானவன், அவனுடைய அன்புக்கு நிகராக எதுவுமே இல்லை என்ற அளவுக்கு அன்பால் விசாலமானவன், அவனுடைய இந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் முக்கியமான சில எதிர்பார்ப்புகள் உண்டு. மனிதன் இயல்பிலே மறதியானவன், கஃப்லா, பொடுபோக்கானவன். கஃப்லாண்டா மறந்த நிலைமையில் வாழக்கூடியவன், பொடுபோக்கானவன், கணக்கெடுக்காமல் இருக்கக்கூடியவன், கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடியவன். மனிதன் இயல்பு என்னென்று சொன்னால் அவன் இயல்பிலே மறதியானவன். மறதியாக பொடுபோக்காக மனிதன் வாழுகின்ற நேரத்தில், உலக விடயங்களில் மூழ்கி இருக்கின்ற நேரத்தில், தன்னை படைத்த இறைவனை மனிதன் மறந்து வாழுகின்ற நேரத்தில், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அவனுடைய சுன்னாவை காட்ட ஆரம்பிக்கிறான். அதாவது அழிப்பதுதான் நோக்கமல்ல, தண்டிப்பதுதான் நோக்கமல்ல. இப்படி சொல்லுவோம், அடிச்ச என்ற சின்ன மூத்த மகனுக்கு அடிச்ச அடி அடுத்த 3 பேரும் மாஷால் அந்த மாதிரி வளர்ந்தானுவர். இது ஒரு வார்த்தை பிரயோகம். ஏன்னா அவருக்கு ஒரு அடிதான் விட்டே போலவே அண்டைக்கு மாறினது தான். என்னென்றால் அந்த ஒரு நிகழ்வு மிகப்பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எதுக்கு தெரியுமா? அந்த உள்ளங்களுக்கு, அச்சமடைகின்ற நல்ல உள்ளங்களுக்கு பாரிய தாக்கங்கள் ஏற்படுத்தும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்றான், அதாவது சில மலைகள் உண்டு, கற்கள் உண்டு, இன்னமினல் ஹிஜாரா, சில கல்லுகள் இருக்குது, லமா யதஃபஜ்ஜரு மின்னுல் அன்னார், அது வெடிச்சு பெருக்கெடுத்து நதியோடும். கல்லு மலை, மானெல்லாம் அது விளங்கப்படுத்த தேவையில்லை. கடுகண்ணா வேற போக்கில் ஒரு கல்லு மலை, அது என்ன வெடிக்குது, பட்டையெல்லாம் பொறுத்து கொண்டு வாகனம் சர்வீஸ் பண்ணப்படுது. சில கற்கள் உண்டு, வெடிச்சு நீர் அருவி எடுத்து ஓடுது. இன்னும் சில கல்லுகள் உண்டு, பிளந்து நீரை சாதாரணமாக கொடுத்தது. இன்னும் சில கல்லுகள் உண்டு, லமா யஹ்பிது மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் உருண்டு கீழே விடுது. சில மனிதர்களோட உள்ளங்கள் உண்டு, கண்மாணிக்கத்தான நிகழ்வுகளை பார்ப்பாங்க, பாடம் பெற மாட்டாங்க, படிப்பினை பெற மாட்டாங்க, உணர்வு பெற மாட்டாங்க. இது என்ன உள்ளம்? அல்லாஹ் சொல்றான், கல் வெடித்து அருவி எடுத்து ஓடுது, கல் வடித்து நீர் கொடுக்குது, கல் உருண்டு கீழே விழுதல்லாட அச்சத்தால சில உள்ளங்கள் இருக்குது, சுப்ஹானல்லாஹ், உணர்வே பெறாத உள்ளங்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். இதான் ரசூலுல்லாஹ் கேட்ட துஆக்கள் உண்டு. உள்ளங்களை, அதாவது அல்லாஹ்வின் நஊது பிக்க மின் கல்பின் லா யக்ஷா, நிகழ்வுகளை கண்டு அச்சமடையாத உள்ளம்.
இருக்கப்படாது. நரகத்தையே கொண்டு வந்து வைக்கிற மாதிரி ஒரு உரை, நரகத்தை சுத்தி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங், நடுக்கம், மஸ்ஜிதை விட்டு வெளியில போற சிந்தனையே இல்லை, மரித்து போன உள்ளம். கண்முன்னுக்கு ஜனாசாக்கள் எத்தனையோ தூக்கி பெரட்டி எவ்வளோ எல்லாம் செஞ்சிப்போம், உணர்வே இல்லைன்னு சொன்னார், செத்து போன உள்ளம். அல்லாஹ் தஆலா மனிதன் கஃப்லா மறந்த நிலைமையில பொதுபோக்காக வாழுகின்ற நேரத்தில் தன்னுடைய வழிமுறை எல்லாம் காட்ட ஆரம்பிப்பான். தன் அதிகாரம், தன் செல்வச்சருக்கு, தன் பெருமை, அறிவியல் வளர்ச்சி எல்லாத்திலையுமே எதையும் சாதிக்கலாம்னு நினைக்கிற மனிதனுக்கு ஒரு பொய்யான ஒரு மமதை, ஒரு கர்வம், என்ற சல்லியை வச்சு எதுவும் செய்யலாம். ஒரு விரலை இப்படி சொன்னா எனக்கு வேண்டியது நடக்கும். இந்த ரீதியில் இருக்கிற மனிதன் மறுமையை மறந்து அல்லாஹ் மறந்து வாழுகின்ற நேரத்தில் மனிதன் பலகீனத்தை உணர்த்துறதுக்காக அல்லாஹ் செய்கின்ற ஆயுதம் இந்த அனர்த்தம். வைதா அரத்னா அன் நுஹ்லிக கரியத்தன் அமர்னா முத்ரஃபீஹா ஃபஃபஸகு ஃபீஹா ஃபஹக்க அலைஹல் கவுல் ஃபதம்மர்னாஹா தத்மீரா. அல்ஹான் ரசல் சூரா இஸ்ரா 16 அல்லாஹ் சொல்றான், நாங்க ஒரு ஊரை அழிக்க நாடினால் அங்க முத்ரஃபீஹா சுகபோகத்தில், படோடாபத்தில், ஆடம்பரத்தில், செல்வச்செருக்கில், பணத்திமிரில், மமதையில், சல்லியில் இனி இல்லைன்ற அளவுக்கு பில்லியன்ல ட்ரில்லியன்ல உருண்டு பிறண்டு சும்மா இனி இல்லைன்ற அளவுக்கு கோடீஸ்வரராக வாழுகின்றவர்களை நோக்கி நாங்கள் சொல்லுவோம், நன்மைகளை செய்யுங்க, மாறிக்கங்க, திருந்திக்கங்க, தொழுங்க, ஜக்காத்தை பார்த்து கொடுங்க, ஆபாசத்துக்கு போகாதங்க, இசையை விட்டுடுங்க, விபச்சாரத்துக்கு போகாதங்க, கலப்படம் செய்யாதங்க, நல்லவங்களாக மாறுங்கன்னு நாங்க சொல்லுவோம். ஆனால் அவங்க அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பாவங்கள் செய்ய முற்படுவாங்க. உடனே அந்த ஊரின் மீது நாங்க தண்டனையை அனுப்பி எங்கட வாக்குறுதியை தீர்ப்பை உறுதியாக்கி அடியோட வேரோடு வேரடி மண்ணோடு அந்த ஊரை நாங்கள் பிடுங்கி எரிந்து விடுவோம். செல்வந்தர்கள் செல்வச்செருக்கில் திமிரு பிடித்து பாவங்கள் செய்து அட்டூழியங்கள் செய்கின்ற நேரம் அழித்து விடுவோம் என்றது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார். இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன சொன்னால், நிலநடுக்கமாக இருக்கட்டும், பூமி அதிர்ச்சியாக இருக்கட்டும், சூறாவளியாக இருக்கட்டும், பூகம்பமாக இருக்கட்டும், எதா இருக்கட்டும், இங்கே நான் கொண்ட வழங்கம் என்ன தெரியுமா, மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த தொழில்நுட்பமும் அதை தடுக்க இயலாது. என்று நாங்கள் வாழ்ற காலம் எந்த எப்படிப்பட்ட காலம்? சுப்ஹானல்லாஹ், விஞ்ஞானம் சிகரத்தை தொட்ட காலம். நாசா விண்வெளி ஆய்வு மன்றம் சுப்ஹானல்லாஹ் கால் பதிக்கிற காலம். ஒரு விரல் நுனியில உலகத்தையே காலடியில கொண்டு வந்து மண்டியிட செய்யற காலம். அப்படி தட்டின வேண்டியது விரல் நுனியில உலகம். குக்கிராம குளோபலைசேஷன் திரண்டு வந்த காலம். ஆனால் அல்லாஹ்வுடைய தன்மை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தன்மை என்று சொன்னால், நிலநடுக்கமாக இருக்கட்டும், சூறாவளியாக இருக்கட்டும், பூகம்பமாக இருக்கட்டும், எதா இருக்கட்டும், எந்த பெரிய தொழில்நுட்பத்தாலையும் தடுக்க இயலாம். அல்லாஹ்வுடைய படை என்ன? அரசுக்கு படை உண்டு, முற்படைகள் உண்டு. அல்லாஹ்க்கு படை இருக்கு. நீர் அல்லாட படை, நெருப்பல்லாட படை, காற்றல்லாட படை, ஈசல் அல்லாட படை, தவள அல்லாட படை, கரப்பாம்பூச்சி அல்லாட படை, பள்ளி அல்லாட படை, படைகளை வைத்து இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா ஜுந்தும் மின் ஜுனூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய படைகள். மூசா நபியுடைய சமூகத்துக்கு சாப்பாட்டு எடுத்தா ரத்தம், அல்லாஹ்வுடைய படை. சாப்பாட்டு எடுத்தா பேன், அல்லாஹ்வுடைய படை. உணவு எடுத்தா தவளை, அல்லாஹ்வுடைய படை. எல்லா இடத்துலையுமே தவளையாக வந்தால், எல்லா இடத்துலையுமே பேனாக வந்தால், எல்லாமே ஈசலாக மாறினால், அல்லாஹ் அழிக்க நாடினால் தண்ணியாக இருக்கலாம், நீரா நெருப்பாக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம். காற்று அருள் இல்லாம வாழையில, நெருப்பு அருள் இல்லாம வாழையில, நீர் அருள் இல்லாம வாழையில. அது கொஞ்சம் கூடினால் அதாபு, அது கொஞ்சம் கூடினால் அதாபு. அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்வினூடாக எதிர்பார்ப்பது நல்ல வழிக்கு திரும்புதல். அனர்த்தம் கற்றுத்தர்ற பாடங்கள், படிப்பினைகள். நல்ல வழிக்கு திரும்பணும். அனர்த்தங்களை மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்குறது அழிக்கிறதுக்கு மட்டுமல்ல, நேர்வழிக்கு வரணும், திருந்தோணும் என்றதுக்காக அல்லாஹ் கொடுக்கிறான். வலனுதிகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜூன். அவங்க பாவங்கள்ல இருந்து மீண்டு
பாவங்களிலிருந்து மீளோனும், மிகப்பெரிய தண்டனையை மறுமையில சுவைக்கிறதுக்கு முன்பாக இந்த உலகத்தில் சிறிய தண்டனைகளை பெறணும் என்றதுக்காக அல்லாஹ் இந்த நிகழ்வுகளை ஏற்படுத்துறதாக 32:21 அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். சிறிய தண்டனை அல்லாஹ் சொல்றது என்ன சொன்னால், நோய்கள், பஞ்சங்கள், அனர்த்தங்கள், இதெல்லாமே இந்த சிறிய தண்டனையில வரும் என்றதை தஃசீர் அறிஞர்கள் சொல்றது நாங்கள் பார்க்கிறோம். அனர்த்தம் ஏன் இந்த அனர்த்தம்? وَمَا أَرْسَلْنَا فِي قَرْيَةٍ مِّن نَّبِيٍّ إِلَّا أَخَذْنَا أَهْلَهَا بِالْبَأْسَاءِ وَالضَّرَّاءِ لَعَلَّهُمْ يَضَّرَّعُونَ. இது ஒரு தர்பியா மருதே, இது ஒரு தர்பியா மரு. முதலாவது பயானே உள்ளங்களை புரட்டி போடக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு தலைப்பு. பாருங்க, இங்க அல்லாஹ் சொல்றான், நாங்க எந்த ஒரு கிராமத்துக்கு, ஒரு குக்கிராமத்துக்கு ஒரு நபியை அனுப்பினாலும், ஒரு நபி வருவாரு, ஒரு ஊருக்கு வருவார். கரியாண்டா சிற்றூர், குக்கிராமம். இது அதாவது மாவனல்ல போந்தனி கொடை என்பது ஒரு கிராமம், ஒரு குக்கிராமம், ஒரு சின்ன ஒரு ஏரியா. சூரா யாசீன் சொல்லுது, ஒரு நபி வாரார், 2 நபி வாரார், 3 நபி வாரார் ஒரு இடத்துக்கு. லட்சக்கணக்கு நபிமார்கள் வந்ததாக நாம் வரலாறுல படிக்கிறோம். எப்படி இருந்தாலும் அல்லாஹ் ஒரு ஏரியாவுக்கு, ஒரு கிராமத்துக்கு, ஒரு ஊருக்கு ஒரு நபி அனுப்புறான். அனுப்பினால் அந்த ஊர் மக்களை நாங்கள் பஞ்சத்தால, பட்டினியால, பிணிகளால, நோய்களால சோதிக்கிறோம். தெரியுமா? லஅல்லஹும் யத்தர்ரஊன், அவர்கள் பணியோடும் என்பதற்காக. இந்த யத்தர்ரஊன கொஞ்சம் விரிவா விளங்கப்படுத்த பாருங்க. லஅல்லஹும் யத்தர்ரஊன் அல்லாஹ் சொல்றான், நாங்கள் ஒரு நபி அனுப்புவோம் ஒரு ஊருக்கு, அந்த நபி வருவார். இப்போ அந்த ஊரில் இருக்கிற மக்கள் பட்டினியால, பிரச்சனையால, பூகம்பத்தால, பூமி அரிச்சியால, காற்றால, நீரால, கொரோனா, அது இது அழிவுகள் நிறைய நாங்கள் பிடிச்சி சோதிப்போம். இலக்கு என்ன தெரியுமா? லஅல்லஹும் யத்தர்ரஊன், அவங்க பணிந்து அடங்கி மன்றாடி இறைந்து துஆ கேட்டு இறங்கி வரணும் என்பதற்காக. துன்பம் அல்லாஹ் தஆலா நினைவுபடுத்துறான் என்ன தெரியுமா? மனிதர்களை வறுமை, நோய், பயம், எல்லா வகையான கஷ்டங்களை கொண்டும் சோதிக்கிறதுனால அல்லாஹ்வோட முதன்மையான நோக்கம் என்ன தெரியுமா? அழிக்கிறதல்ல என்ன தெரியுமா? இன்பங்கள்ல மூழ்கி படைத்தவனை மறந்து ஹராத்தில் இருந்து பாவங்கள் செய்து அட்டூழியங்கள் செய்து வாழுகின்ற நேரம் அல்லாஹ் வமா நுர்சில் பில் ஆயாத் இல்லா தஹ்வீஃபா, பயமே இல்லாமைக்கு வாழ்ற நேரத்தில் நாங்கள் ஒரு அத்தாட்சி அனுப்புவோம். அது கொரோனாவாக வரையிலும், சுனாமியாக வரையிலும், டிட்வாவாக வரையிலும், இன்னும் 1000மாக வரையிலும். தெரியுமா அனுப்புவோம்? இல்லா தஹ்வீஃபா, டா பயந்துக்கோ, மாறிக்கோ, திருந்திக்கோ, மாத்திக்கோ, நீ மாறி உன்னோட குடும்பத்தை மாத்தி, ஒன்ன புள்ள மாட்டு, உன்னோட லைஃப் ஸ்டைல மாத்திக்கோ, ஹராத்துல போகாத, பிழைய செய்யாத, தவற உணர்ந்துக்கோ, ஒழுங்கா தொழு, ஜக்காத்தே கொடுக்காமைக்கு வாழ்றாய். வருட முடிவுல ஜக்காத்தை பார்த்தால் 1.5 கோடி ஜக்காத். ஹார்ட் அட்டாக் பிடிக்கும். 1.5 கோடி ஜக்காத் வாஜிப், அது உண்ட சொத்தல்ல, உனக்கு அது ஹராம். 8 கூட்டத்துக்கு நீ கொடுக்கணும். இது உனக்குள்ளதல்ல, இந்த 8 கூட்டத்துக்கு கொடுக்கணும். எப்ப இது கொடுக்கப்படலையோ செல்வ செழிப்புல வாழ வச்சு அல்லாஹ் அத்தாட்சியை காட்டுறான், ஹயாத்தோட வாழ வைக்கிறான், உன்ட கண்முன்னு கொத்தர் அளிக்கிறான். பார்த்துக்கோ, உன்னை விட பெருசா இருந்தவன், உன்னை விட பெருசா இருந்தவன், உன்னை விட கோடீஸ்வரனா இருந்தவன் இன்றைக்கு கியூல நிற்கிறான் பாரு, மாத்திக்கோ. அல்லாஹ் சொல்றான், நாங்க இதை அனுப்புறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களை நீங்க மாத்திக்கிறோம். லஅல்லஹும் யத்தர்ரஊன் சொன்னால் மன தூய்மைக்கான அழைப்பு. செழிப்பாக இருக்க போக்கல ஆணவம் கொள்றான், திமிரு பிடிக்கிறான், அவன் பலத்தை நம்புறான், படைய நம்புறான், பட்டாளத்தை நம்புறான், எல்லாத்தையும் நம்பி அவனுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய ஒரு கூலிப்பட வேற இருக்குது. அவர் பார்த்த பார்வையில், அவர் போட்ட ஒரு கோல்ல அவர் விரலை சுண்டுறதால வேண்டியதை செய்வார். இங்க என்ன தெரியுமா? இவன் தன்னை வலிமையை நம்புறான், அல்லாஹ்வை விட்டு விலகி விடுகிறான். அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டால், அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டால் என்ன நடக்குது தெரியுமா? உலகத்தில் எந்த சக்தியாலும் எனக்கு உதவ முடியாது என்று அந்த நேரத்தில் யோசிக்கிறான். என்ன கர்வம் கொண்டவங்க, என்ன திமிரு பிடி. ஃபிரௌனை விடவுமா? என்ன பெரிய திமிரு பிடிச்சு வாழ்ந்தான் ஃபிரௌன்.
குர்ஆன் என்ன சொல்லுது? சமா பக்க தலைக்கும் சமாவல்லர், வானமோ பூமி அவனுக்காக அல்ல. வௌரஸ்னஹா கௌமன் ஆகரீன், அவனுடைய சொத்து பத்துக்களை பொருளாதாரங்களை அவனுடைய கோடீஸ்வர வாழ்க்கையை பின்னால் வந்தவர்களுக்கு அனந்தரமாக ஆக்கினோம். போன் பாக்ஸா மிதந்து வருது. இந்த போன் எடுத்து யாருக்கு கொடுக்க, எங்க தேட? சேஃப் நகநட்டு எல்லாத்தையும் வச்சு பாதுகாக்கிறது பொட்டி வெட்டியாக மிதந்து வருது. எங்கெங்கயோ போகுது. எங்க கொடுக்க, எங்க எடுத்து எங்க பாதுகாக்க? நெக்லஸுகளாக, முத்துக்களாக, மரகதங்களாக, அதாவது பிரஸ்லெட்டுகளாக, மோதிரங்களாக எத்தனை வந்து சாய்க்கும். எங்க எடுத்து யாரை பார்த்து, எந்த பாக்ஸை பார்த்து எங்க கொடுப்பது? நாங்க இப்படி அதை வேறொரு கூட்டத்துக்கு அனந்தரமாக ஆக்கினோம். நல்லா சொல்றான். ஏண்ட இயலாமை நான் உணர்வோணும். அதுக்குதான் இந்த அனர்த்தம். ஆணவத்தை விடு, அகங்காரத்தை விடு, திமிர விடு, மமதையை விடு, நான் இந்த உணர்வை விடு. உங்களோட முதலிட்ட நீங்க 50,000 ரூபாய் முதலிட்டு 50 கோடிக்கு அதிபதி ஆயிட்டீங்க. உங்களோட 5 கோடி முதலிட்டவன் என்ன ஒன்றுமே இல்லாம மாற்று துணிக்கு வழி இல்லாம போனான். அல்லாஹ் புறக்கி எடுத்தான். நீங்க இப்ப ஜக்காத் கொடுக்கிற அளவு கொசந்துட்டீங்க. ஜக்காத்தையும் கொடுக்கல. நீங்க போற வாகனத்தில் முன்னுக்கு காண்றவன் எறும்பு மாதிரி உங்களுக்கு விளங்குது. நீங்க போற கட்டி இருக்கிற வீடுகள், செருக்குகள், அடுக்குமாளிகள், சொகுசான லைஃப் வாழ்க்கை ஓட்டம் மிஸ்கீனுகளோட பார்வையில எள்ளி நகையாட வைக்குது. அவங்கள பார்த்தவங்களுக்கு ஏளனமா விளங்குது. அல்லாஹ்ட தண்டனை வராம வேற என்ன வேணும்? ஆணவத்தின் முடிவு, அகங்காரத்தின் முடிவு. அல்லாஹ் சொல்ல அல்லஹும் யப்தர்ரவுன், பணிஞ்சு வா, தவழ்ந்து வா, இறங்கி வா, அல்லாஹ் மட்டும் நம்பி வா, இறைஞ்சி அல்லாஹ்ட்ட துஆ கேளு. சுப்ஹானல்லாஹ். லஅல்லஹும் யதர்ரவுன் என்ன தெரியுமா? தவறை உணர்தல். அதை பற்றியே பேசிக்கும். உள்ளுக்கு வாசிச்சு கொண்டு போனா லஅல்லஹும் யதர்ரவுன் அதை மட்டுமே இன்றைக்கு பேச முடிக்கணுமா இருக்கும். அந்த ஒரு சொல்லுக்கு வருகின்ற விளக்கங்கள், தஃசீர்களை பார்த்தா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் எங்கேயோ நிற்கிறோம். லஅல்லஹும் யதர்ரவுன் என்ன தெரியுமா? தவற உணரணும், பாவங்கள் உணரணும், தவற உணரணும், செஞ்ச பாவங்கள் உணரணும். தௌபா கேட்டோமா? பாவம் செய்யாம மலக்கில் மாதிரி வாழ்ந்து வாழையிலுமா? இங்க வந்திருக்கிற நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நல்ல உள்ளங்களோட துஆ உங்களை என்ன இந்த பூமியில் இன்னும் வாழ வச்சிருக்குது. யாரோ ஒரு சில நல்ல உள்ளங்களோட கியாம் லைல் சுஜூதுல கேட்ட துஆக்கள் உங்களை இந்த பூமியில உங்களை என்ன வாழ வச்சிருக்குது. பணிதல், பலகீனத்தை முழுமையாக விளங்கணும், ஒப்புக்கொள்ளணும், அகம்பாவம் அடங்கோணும், கர்வத்தை நீக்கணும், அடக்கத்தோட அல்லாட்ட கை தூக்கணும். எப்ப கை தூக்கணும்? கடைசா மனசை தொட்டி தர்பியா மருவு தானே. உங்களோட உள்ளங்கள் சாட்சி. கண்ணால ஒரு சொட்டு கண்ணீரை விட்டு தஹஜ்ஜத்துல எழும்பி கையை தூக்கி துஆ கேட்ட நாள் எப்ப? அல்லாஹ் அருள் செய்த சிலரை தவிர அநேகமானவங்க துஆவே கேட்காமே வாழ்றாங்க. துஆ இல்லைன்ற கூட்டம் இல்லை, நாங்க துஆ உண்டுன்ற கூட்டம். இந்த நிகழ்வுக்கு பின்னால என்ன உங்களை பாதுகாத்த ரப்பு கிட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கைதூக்கி கேட்டோமா? அவங்கள மீண்டும் பழைய நிலைமைக்கு வரணும் என்ற ஒரு துஆ கேட்டோமா? எங்களை ரப்பே பாதுகாத்துன்னு துஆ கேட்டோமா? அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர உருகி மனமுருகி அவன்கிட்ட பணிஞ்சு போகின்ற மக்கள் குறைந்து போகின்ற காலம். அல்லாஹு தஆலா பணிந்து திருந்து மாறி பாமன்னிப்பு கேட்டு நெருங்கோணும்ன்றதுக்காக அல்லாஹ் இந்த வாய்ப்பை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். உண்மையிலே மனிதன் இந்த நிகழ்வுகளூடாக என்ன உணரணும் என்று சொன்னால், இந்த அனர்த்தம் என்று சொன்ன ஒரு அலாரம் போல, எச்சரிக்கை அலாரம் போல எல்லாம் வச்சுக்கொண்டு படுக்கிறோம். 3 மணி பெல்பட டக்குன்னு குளிக்கிறோமே, அலாரம் போல. என்ன தெரியுமா? நாங்க படுக்க போக்கல இந்த அலாரத்தை நாங்க பயன்படுத்துறோம். பெல்ல வைக்கிறோம் பாருங்க. ஆன்மீக ரீதியில வறுமை ஏற்பட்டு ஆன்மீக ரீதியில உறங்கிக் கொண்டிருக்கிற நேரம் வழிகேட்டில் செல்லாமல் இருக்கிறதுக்காக அல்லாஹு தஆலா படம், பாட்டு, கூத்து, கும்மாளம், இசை, ஆண் பெண் கலப்பு, மகரமஜ்னபி இல்ல, விபச்சாரம், திருட்டு, கலப்படம், எப்படியாச்சும் சல்லிக்காரனாகணும்,
எப்படி சரி கோடீஸ்வரன் ஆகணும் இந்த ஃபீலிங் உணர்வுகளோட மனிதன் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் திடீர்னு அலாரத்தை அடிக்கிறான், டேய் மாறு, திரும்பு, எங்க போறா, யோசிச்சுக்கோ, மாத்திக்கோ, அல்லாஹ் வைக்கிறான். இதுக்கு பிறகும் கலப்படத்தை உடல்ல பப்புளிக்கா கொட்டையும் மிளகு கொட்டையும் சமளவுல எடுத்து கலந்து மிளகுண்டு விற்கிறானாம். வேற எத்தனையோ நடக்குது. அறுத்து போட்டா என்ன, குறவக்கம் குஞ்சு மாதிரி இருக்கிற கோழிக்கு சேலம்பேட்டையில் அப்படி வருதான், அப்படி அடிச்சா ஒரு சந்து கட்டி மறு சந்து கட்டி தளண்டு மின்னுது. அப்படியே தூக்கி போட்டாச்சு என்ன 550 கிராம் 750 கிராம் 1 கிலோவாக மாறுது. கோடீஸ்வரன் மாறு, ஹராத்தை விட்டுடு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகில் கூட்டம் சூழ்ந்த மேகத்தை கண்டால், கருக்கட்டிய மலை மேகத்தை கண்டால் மக்கள் அன்னாஸ் மழை வரப்போறேன்னு சந்தோஷப்படுவாங்களே அல்லாஹ்வின் தூதரே. திடீரென்று 12 மணி, பகல் 12 மணி கண்ணன் கடேரென்று இருந்து வைத்து இருண்டு மாலை 6 மணி 6:30 மணிக்கு ஒரு ஃபீலிங் ஆனால் எப்படி இருக்கும் அந்த நேரம்? எங்களுக்கு சில்லென்று ஒரு காற்று வீசுது, இதமான ஒரு காற்று வீசுது. அப்படியே நாங்கள் ஒரு ஃபோட்டோ பிடிப்போம். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹோந்தனிகூட மாவட்டத்தில் ஹோந்தனிகூட பிரதேசத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படி என்று சொன்னால் அழகான ஒரு ரம்யமான காட்சி. அப்படி இருக்கிறது இப்படி இருக்க தகசன் விட்டாச்சு. அமெரிக்காவில் இருக்கிற மாவட்டத்தில் ஹோந்தனிகூட திருப்பாக அட்டு பாருடா எங்கட நாட்டை ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நாங்கள் ஃபீலிங் சந்தோஷம். ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, அல்லாஹ்விடரே இப்படி ஒன்று நடந்தா சந்தோஷப்படுற மக்கள் ஏன் உங்களோட முகத்தில் கராகி ஒரு வெறுப்பிக்குது, அச்சம் அண்டிக்குது? ஆயிஷா நீ என்னமா சொல்றாய், என்னமா நீ சொல்றாய்? ஒரு சஹாதா ஆறு தும்மும் திருநா, கருக்கட்டிய மேகம் மழையை கொட்ட போறன்னு ஒரு சமூகம் சொல்லிச்சு. தங்கமே, மழை அல்லாஹ் இறக்கல்ல, கற்கள் இறக்கி அல்லாஹ் அழிச்சான். நான் எப்படி பயப்படாமல் இருக்க முடியும் என்று அருமை தூதர் கேட்டார்கள். மஸ்ஜிதுக்கு போய்விடுவார்கள். சகோதரர்களை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு எப்படி தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் சேஃப், அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் சேஃப். மாவனல்லையிலையும் எங்கட ஏரியாவுக்கு தானே மௌலவி தண்ணி வரல, மாஷா அல்லா. மண் சரிவுகள் ரெண்டுமே இல்லை, பரக்கத்தான். திகாரியில் எங்கட ஏரியாவுக்கு பரக்கத்தான் ஏரியா, மாஷா அல்லா. ஒரு தங்கமான ஏரியா, மாஷா அல்லா. எங்கட அப்படித்தான். அது வெள்ளம்பிட்டி அந்த ஏரியா தண்ணி வார ஏரியா தான், அந்த ஏரியா தண்ணி வார ஏரியா தான், இந்த அந்த ஏரியா தண்ணி வார ஏரியா தான். நாங்கள் சேஃபாக தான் நிற்கிறேன். அல்லாஹ் நாடினால் தண்ணி தான் வரணும் இல்லை. உண்மையிலே எங்களுக்கு அழிவுண்ட போகல வாரது என்ன? தண்ணி, கடல், கடல் சார்ந்த பிரதேசங்கள். கற்பனை பண்ணாத ஒன்று நடக்கலையா, நினைச்சு பார்க்காத ஒன்று நடக்கலையா? அல்லாஹ் எங்களோட உளநிலை ரப்பு என்னோட பேசுறான். சும்மா பத்தல்னா மக்கான சையத்தில் ஹசன ஹத்தா அஃபவ். ஸ்ட்ரெஸ்ஸோட டிப்ரெஷனோட இனி வாழ இயலாண்ட ஒரு நிலைமைக்கு சிந்தனைகள் வரும். முடிஞ்சு இனி வாழ இயலா. நேற்றைய நாள் உலக வரலாற்றில் முக்கியமான நாள். நேற்று நான் ஜும்மா அதை தான் பேசினேன். என்ன நாள்? நேற்றைய நாள் முக்கியமான நாள். என்ன நாள்? நேற்று சுனாமி. 21 வருடம் பூர்த்தி. சுனாமிக்கு 21 வருடம் பூர்த்தி. போலீஸுக்கு முன்னுக்கால போன வருஷம் முந்தின வருஷம் கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு சந்திக்கிறேன். என்ன போகிற வாகனம் வார வாகனம் எல்லாம் நிப்பாட்டுறாங்க. நான் நிப்பாட்டி பக்கத்தில் நிற்கிற ஆள் கேட்குறேன், என்னென்னு கேட்குறேன். சார் அது சுனாமி தவசம், மௌன அஞ்சலியாம். எல்லாம் போலீஸ் எல்லாம் நேராக நின்று அப்படி நின்று கொஞ்சம் நேரம் நின்று எங்களே கொண்டு நிப்பாட்டிட்டு தான் ஒரு செகண்டோ ஒரு நிமிஷம் நிப்பாட்டி போட்டு தான் அனுப்பினேன். ஒரு மூமியின் உள்ளம் வருஷத்துக்கு ஒருக்க வரல, கடலை பார்க்கிற நேரம் எல்லாம் வரணும். அது சீன்ஸில் பார்த்தால் என்ன, நேரடியாக பார்த்தால் என்ன, குடும்பமாக போனால் என்ன? ரப்பு கேட்கிறான், நாங்கள் உங்களுக்கு இனி வாழையலாண்ட ஸ்ட்ரெஸ்ஸான இடத்துக்கு வாழலாம்ன்ற நிலைமை உங்களுக்கு நாங்கள் ஏற்படுத்திட்டோம் என்றால், எங்கட வாப்பா எங்கட வாப்பட வாப்பா சுப்ஹானல்லாஹ். சுனாமி என்ன மோலிங்க? சுனாமி சுனாமின்னு சொல்றீங்க. அது சுனாமி இல்லை ஷேக். எது தெரியுமா சுனாமி? நூஹ் நபி காலத்தில் வந்து சுனாமி. அப்போ அது வெள்ளம். இது வெள்ளம். எது சுனாமி? நாங்கள் சொன்னோம் 2004 டிசம்பர் 26. அது சுனாமி அல்ல, அது வெள்ளமா. கொரோனான்னு சொன்னோம். அது கொரோனா நீங்கள் கத்தமானோம். அது என்ன தெரியுமா? அது கொட்டாய் மாதிரி, தும்மல் மாதிரி, இருமல் மாதிரி. உங்களுக்கும் கொரோனா வந்திருக்கிறேன், எனக்கும் கொரோனா வந்துட்டு போயிருக்கிறேன். உமர் கத்தாப் ஆட்சி காலத்தில் வந்தையா? அதுதான் கொரோனா. எது? அந்த பல சஹாபாக்கள் அந்த வயிற்றோட்டத்தால் வாந்தியால் இறந்து போனாங்க, ஷஹீதுகளாக போனாங்கன்னு வர, அதுதானா கொரோனா. இது என்ன சும்மா வெள்ளம் நோமலாம்? அல்லாஹ் சொல்றான், இந்த ஒரு கேடுகட்ட வார்த்தைக்காக வேண்டி உணராத விதத்தில் நாங்கள் அவங்களை பிடிச்சுக்கிறோம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நீங்க பாருங்க, நாங்கள் வாழ்ற இந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு காலத்தை வாழ்றோம் தெரியுமா?
உணர்வுகள் அற்று ஜடங்களாக வாழுகின்ற காலம். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர எல்லாரும் அல்ல. நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. 2004 டிசம்பர் 26 அதிகாலை 6:28 இந்த உலகத்தை உலுக்கி ஒரு கோர நாள், பயங்கரமான ஒரு நாள். இங்க இந்த மரங்கள்லையும் இடுக்குகள்லையும் முடுக்குகள்லையும் வீடுகளில் முகட்டுகள்லையும் ஜனாசாக்களை கலெக்ட் பண்ணினாங்க. நிர்வாணமாக ஜனாசாக்களை கலெக்ட் பண்ணி எடுத்தாங்க. இந்த சைஸ்ல நீட்டமாக கபரை தோண்டினாங்க. பெகோவால தோண்டி ஜனாசாவை அள்ளி கொண்டு வந்து போட்டாங்க. உளநிலை பாதிக்கப்பட்ட கவுன்சிலிங் வளர்ச்சின்னு சொல்றாங்களே, உளவளத்துறை அந்த அதாவது சுனாமிக்கு பின்னால மிகப்பெரிய அளவுள்ள ஸ்ட்ரெஸ் ஆனாங்க. நானும் செத்திருக்க கூடாதான் ஏங்கினாங்க, நானும் பைத்திருக்கணும் ஏங்கினாங்க. கண் முன்னுக்கு பதற துடிக்க வாப்பட கையை விட்டு புள்ள நழுவி போச்சு, மனைவி நழுவி போனால் ஒரு வேற பிடிச்சு கொண்டு எதையோண்ட பிடிச்சு கொண்டு ஹயாத்தோட திரும்பினான். கத்தி அழுதான், தேம்பி அழுதான். அல்லாஹ் கேட்கிறான், இனி வாழவே மாட்டீங்க, திரும்பவே மாட்டீங்கன்னு இருந்த இடத்துக்கு வாழலாம் நிலைமையை ஏற்படுத்தினா நீ எப்படி இருக்கணும்? கொஞ்சம் கொஞ்சமா தேறி மாஷா அல்லாஹ் அப்படியே மறந்தாச்சு. அல்லாஹ் அப்படி தான் மைண்டை வச்சுக்கிறேன். மனிதன் வாப்பா இன்றைக்கு மவுத்து, உம்மா இன்றைக்கு மவுத்து, இந்த கழுதுற மாதிரி நாளை களையலாம், நாளண்ட களையலாம். போக வீரியம் குறைஞ்சிட்டு தான் போகும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அப்பா காட்டினான், நிறைய காட்டினான். சுனாமியை மட்டுமா காட்டினான்? எவ்வளோ காட்டினான் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். கிழக்கு மாகாணத்தில் பயங்கரமான வெள்ளம் ஏற்பட்டுச்சு. அப்பப்பெல்லாம் காட்டிக்கொண்டே வந்தான். ஏப்ரல் ஒன்றை கொண்டு வந்து போட்டான் கண் முன்னுக்கு. ஏப்ரல் என்றால இன்னும் மேல்கை பதறது நடுங்குது. என்ன கலருண்டே அவனை கண்டில்லை என்று சொன்னால் நையப்படைக்கப்பட்டோம். வீடு வீடாக வந்தாங்க. பள்ளி வாசலுக்குள்ள நாய் எடுத்துக்கொண்டு வந்து, நாய் மஸ்ஜித் புனிதமானிடம் நாயை கொண்டு வந்து மோப்பனாக இந்த டைல தோண்டுனாங்க. 25, 30, 40 வருஷத்துக்கு முன்னு கட்டின பள்ளி இல்லை, தோண்டு டைலெல்லாம் தோண்ட வச்சு, கிணமெல்லாம் இறக்க வச்ச, வீட்டுக்குள்ள பெட்ரூம் வரைக்கும் நாய் வந்துச்சு, அலுமாரி எல்லாத்தையும் மோப்பம் பிடிச்சிச்சு, வரைக்கும் போச்சு. சுப்ஹானல்லாஹ். என்ன எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸானோம், எந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டோம். இனி 7 ஆண்டு நினைச்சோம், அல்லாஹ் திரும்பி வாழ வச்சான். அனர்த்தங்களுக்கு பின்னால காரணமேக்கு சும்மா வரல. என்ன இனி 7 இனி வாழ மாட்டோம்னு நினைச்சோம், முடிஞ்சு. சவுதி அரசாட்சி எங்களை எடுக்குமா இருந்தா, அங்க சரி எங்களை எடுப்பாங்களா இருந்தா, அங்க சரி பேத்தங்களுக்கு வாழ இயலும், நான் எப்படியாச்சும் வாழ்ந்துக்கிறேன், இப்படியெல்லாம் பேசினாங்க. அல்லாஹு தாலா நீ நினைக்கிற மாதிரி அல்ல, உனக்கு வாழலாம் என்ற நிலைமையை ரப்பு ஏற்படுத்தினான். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் நாட்கள் பெய்து கொண்டே இருக்குது. என்ன இல்லை மௌலவி, நோயாளி உம்மா வச்சுக்கொண்டு, தூக்கிண்டு நடக்கிற வாப்பா வச்சுக்கொண்டு, கொமர புள்ளையை வச்சுக்கொண்டு, பிறவியிலே ஊனமான புள்ளையை வச்சுக்கொண்டு, என்ன கால ஓட்டத்தில் இல்லை, உனக்கு பழைய மாதிரி இயங்கலாம் என்ற நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இனி 7 ஆண்டு இருந்த இடத்துக்கு 7 அல்லாஹ் ஆக்குறான். இதுதான் பத்தல்னா சும்மா பத்தல்னா மக்கான சையத்தில் ஹசனா. ஒரு கொரோனா, மூக்க துண்டால் மூடினால் வாழுவாய், இல்லாட்டி செத்துருவாய் அரசு அறிவிச்சிச்சு, விஞ்ஞானம் அறிவிச்சிச்சு. அடிக்கடி கை கழுவு, சமூக இடைவெளி பேணு. மறந்துட்டோம், மறக்கப்படாதே. அனர்த்தங்கள் நிகழ்வுகளுக்கு பின்னால் ரப்பி எதிர்பார்க்கிறது வேற, அவன் ஸ்டைல், அவன் அமைப்பு வேற. சந்தைக்கு போய்த்து கடைக்கு போய்த்து மரக்கறி ஐட்டங்களை வாங்கி கொண்டு அப்படியே முன் வாசலால் வராமல் பின் வாசலால் வருவாங்களாம். வந்து அப்படியே பேகை வச்சு போட்டு, பேகை வச்ச போகல துவாவாம், யாரெல்லாம் இந்த பேகில் மட்டும் கொரோனா இருக்கப்படாது, எங்கே போ அதை பிடிச்சாலும் கொரோனா, இதை பிடிச்சாலும் கொரோனா, மைக்கை பிடிச்சாலும் கொரோனா. கதை பாத்ரூமை திறந்தாங்க, பொது பாத்ரூமில் ஹராமாக்கப்பட்டுச்சு. போறல பயம், உயிர் பயம். அவர் அப்படியே வந்து அந்த உடுப்போடே குளிப்பாராம். அவருடைய கையாலே ரின்சோல போட்டு ஊற போட்டுட்டு உள்ளுக்கு வருவாராம். புல்லோடி வராது, புள்ள வராது. புள்ள வரப்படாதான். வரப்படாது. உள்ளுக்கு வந்தா ஆவி முட்டி வச்சிக்கும். அதுல தேசிக்காய், பூசணிக்காய், பயத்தை எல்லாம் போட்டு ஆவி, அவர் பட்டை வேற செட் பண்ணி அப்படி பிடிச்சி இப்படி பிடிச்சி எல்லாத்துக்கும் பிடிச்சிட்டு தான் புள்ளைய தூக்கினாங்க. இனி 7 ஆண்டு நினைச்ச காலம். பாப்பட மையத்து பாப்ப மௌத்தானத்துக்கு அளல்ல, குழந்தை புள்ள கூட அதாவது எரியூட்டப்பட்ட சாம்பலாக்கப்பட்ட இந்த வரலாறு நாங்கள் படிச்சு வச்சுக்கிறோம், கண்டோம் கண்ணால. உறவுகளே, பாப்ப மௌத்தானத்துக்கு அளல்ல மௌலவி,
அழுகிறதெல்லாம் இந்த ஜனாசா திருப்பி எங்கட கைக்கு கிடைக்கணும், குளிப்பாட்டி கஃனிட்டு தொழுவிச்சு அடக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஞாபகமிக்கா வச்சுக்கணும் என்றான், இந்த சிந்தனை ஓட்டம் இருக்கணும் என்றான். சுப்ஹானல்லாஹ். நீங்க பாருங்க, ஜனாசாவை அப்படி அடுக்கிறது ஓட்டமாடி மக்களுக்கெல்லாம் அருள் செய்யட்டும். மஜ்மா நகர் ஒரு ஏரியாவே கொடுத்தாங்க. ஜனாசா போகும், பின்னால புள்ள போகணும். பெய்தா என்ன தற்பொழுது மாவனல்லையை சேர்ந்த வையுடைய ஜனாசா அங்கே அடக்கப்படுகின்ற டோக்கன் இலக்கம் 3863. இப்போ போகிறாங்க 3863 பார்க்க இப்போ போகிறாங்க. உறவுகளே, என்ன அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? நாங்க இப்படி ஏற்படுத்துவோம். தெரியுமா? நீ இதை மறக்கப்படா, நீ மனசுல வச்சுக்கணும். மையத்தை கஃன் செய்யல, குளிப்பாட்டல்ல, வெள்ளப்படல் அப்படியே சுத்தி அப்படியே வச்சு குளிப்பாட்டினா கேஸ் பாருங்க. கம்பாடிச்சுக்கலாம், குளிப்பாட்டல அப்படியே நீவா 4 பேர் வர மையத்தை தொழுகிச்சுட்டு கொடுக்குற பயந்த காலம். அல்லாஹ் நிலைமையை மாற்றி தந்தான், வாழலாம் நிலைமையை மாற்றினான். டிட்வான் ஒன்று வந்துச்சா, சுப்ஹானல்லாஹ், மிகப்பெரிய ஒரு நிலைமையை ஏற்படுத்திச்சு. இது என்ன சொல்லு, என்ன கட்டுது அந்த பாடம்? இந்த டிட்வா இந்த உலகத்துக்கு சொன்ன செய்தி என்ன, எதை இது சொல்லிச்சு? ஆய்வு என்ன சொல்லுது? அதாவது 2004 டிசம்பர் 26 ஏற்பட்ட சுனாமியில உயிர் சேதம் அதிகம், இதுல உடைமை பொருளாதார பொருள் சேதம் அதிகம். அளவு அதாவது நினைச்சு பெரும்பான்மை முஸ்லிம்கள் தான். நாவலை பிட்டி அங்கிட்டு நீங்கள் அங்கிட்டு கெலியோய என்ன நான் நினைக்கிறேன் அப்படி வாசித்தேன். 600 சொச்சம் கடைகள் 500 அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், எல்லாம் மிகப்பெரிய தாக்கம். சகோதரர்களே, இது எங்களுக்கு சொல்றது தெரியுமா? மரணத்தை மறுமனால எங்களோட கண் முன்னுக்கு கொண்டு வந்து காட்டக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு தான் இது. இது சொல்லக்கூடிய செய்தி, முக்கியமான செய்தி 2 இருக்குது. ஒன்று, வாழ்க்கையோட நிலையற்ற தன்மை. தான் சேர்த்து வச்ச சொத்து, கட்டிடம், மாளிகைகள், வாகனங்கள் எல்லாமே தரைமாட்டமாக்கப்பட்டாச்சு. தன்னால எதுவுமே செய்யலான்றதை உணரச் செய்த ஒரு நிகழ்வு. இது என்ன செஞ்சிச்சுண்டா, உண்மையிலே மிகப்பெரிய கோடீஸ்வரன், சுப்ஹானல்லாஹ், செல்வ செழிப்பில் வாழ்ந்த மக்கள். அல்லாஹ் ஷஹீதுகள் அந்தஸ்து கொடுத்து வைக்கட்டும், சுஹதாக்கள் அந்தஸ்து கொடுத்து வைக்கட்டும். நீங்க பார்த்துருப்பீங்க, ரமீஸ் சேர்ந்து ஒருத்தர் மௌலவி ஒருத்தர் பேசினார். ரம்புக்கல பள்ளி இமாம் அவரே வந்தேன், எனக்கு வந்துக்கலா காலையில் தான் பார்க்குறேன். என் மனைவி ஆசிரியை, என் மகள், என் மகன், என் மைனி, என் புள்ளகள், என் குடும்பத்தில் 9 பேரை நான் இழந்தேன் என்றார். வெளிநாட்டில் இருந்து வந்தேன், என் குடும்பத்தில் 15 பேரை இழந்தேன் என்று ஒரு சகோதரர் சொன்னார். உறவுகளே, இது எங்களுக்கு சொல்ற செய்தி என்ன? மாப்பிள்ளை வெளியில போயாச்சு, வந்திறங்குறாரு, என்ன எடுத்துட்டு வரணும்? ஆங்கர் எடுத்துட்டு வாங்க, சீனி எடுத்துட்டு வாங்க, தேல் எடுத்துட்டு வாங்க, பெம்பஸ் எடுத்துட்டு வாங்க, அதை எடுத்துட்டு வாங்க, இதை எடுத்துட்டு வாங்க. அதுக்கு பிறகு ஃபோன் ஆஃப். அதுக்கு பிறகு ஃபோன் ஆஃப். உணர்வுகள் எப்படி இருக்கும்? நிமிடங்கள், செகண்டுகள், நிமிடங்கள், 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம். சுப்ஹானல்லாஹ், என்ன ஃபுல்லா தாண்டாச்சு. என்ன மாப்பிள்ளை தாண்டிட்டாரா? மறுமையை நினைவுபடுத்திய நிகழ்வு. யா நஃப்ஸி, என்னக்காரு என்னக்காரு என்னக்காரு, நான் 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 என்று சொல்லி யோசிக்கின்ற நிலைமைக்கு ஒவ்வொரு மனிதனும் போன காலம் அது மறக்கப்படாது. என்னக்காரை நான் என்ன பாதுகாத்துக்கணும் நினைக்கிற அளவுக்கு போன காலம் அது. திடீர் கடுகண்ணாவையில மண்மேடு திடீர்னு சாஞ்சிச்சு. சுப்ஹானல்லாஹ். 24 போன வருஷம் காசிபனும் சம்மாந்துர மதரசா மாணவர்கள் இதே டிசம்பர் தான் பெருவெள்ளம் மழை. உஸ்தாதுமார் அவசரமா லீவ் விட்டாங்க. மறுத்துறையில மறுக்கரையில புள்ளகள் வாராங்கன்னு எதிர்பார்ப்போட உம்மா சமூகங்கள் பார்த்திருக்க, புள்ளகள் ஹாஃபில்கள் என்ன குர்ஆன சுமந்திருக்கிற மௌலைமார்கள் புள்ளகள் டிராக்டர்ல ஏறி வர அதை நீங்க பார்த்திருப்பீங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன நடந்துச்சுரோகளே? மறுமைய மரணத்தை கண்முன்னுக்கு காட்டுகின்ற நிகழ்வுகள் இவைகள். அப்படி வருது, அப்படியே டிராக்டர் உருண்டு வைத்து நான் எனக்கு 6 பேர் மதித்தா போனாங்க நினைக்கிறேன். இந்த நிகழ்வுகளை தான் சொல்லுது.
ஹைதராபாத்தில் இருந்து இந்தியாவில் இருந்து உம்ராவுக்கு வந்த 50 லட்சம் பயணிகள்ல 42 பேர் எங்க போனாங்க? உம்ரா முடிச்சு போட்டுட்டு மதீனாக்கு போற நேரம் பெட்ரோல் பவுசர்ல பட்டு தீக்கிரையாய் சாம்பலாகி பக்கீல் அடக்கப்பட்டாங்க. Allahu Akbar, Allahu Akbar, Allah. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, நிச்சயமில்லாத, நிரந்தரமில்லாத, கற்பனை பண்ண முடியாத ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம். அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் தெரியாது. அடுத்த செகண்ட் என்ன நடக்குமே எங்களுக்கு தெரியாது. படுக்கைக்கு போகிறது ஆழ்ந்த உறக்கம், நிம்மதியாக தூங்கணுன்றதுக்காக. நிம்மதியான தூக்கம் இல்லாதவன் கவுன்சிலிங் போகிறான். நிம்மதியான தூக்கம் இல்லாதவன் டாக்டர்கிட்ட போகிறான். தூக்க மாத்திரைகளை போட்டு தூங்க நினைக்கிறான். தூக்கம் ஒரு அருள். சகோதரர்களே, ரம்புக்கெலை, விலான கம ரம்புக்கெலை இந்த கிராமத்தில் துயரத்தின உச்சகட்டம். நினைச்சு பார்க்க இல்லாத ஒரு நிகழ்வு. ஒரு கிராமமே மண்ணில் புதைந்து போனது. அல்லாஹ் மஃபிர்லஹும், அல்லாஹ் அவங்கள மன்னிச்சு அல்லாஹ் ஷஹீது அந்தஸ்து கொடுத்து வைக்கட்டும். துபாயிலிருந்து மோப்பு நாய்கள் கொண்டு வரப்பட்டதை நாங்கள் பார்த்தோம்.
துபாயிலிருந்து குளிரூட்டப்பட்ட வாகனங்கள் ஜனாசாக்களை போடுறதுக்குண்டே இறக்கி செய்யப்பட்டதை பார்த்தோம், வந்ததை பார்த்தோம். இந்த துபாயிலிருந்து வந்த நாய்கள் என்ன அப்படி அந்த நாய்கள் வந்து செஞ்ச வேலை என்னன்னு சொன்னால் அப்படி போய் மோப்பமுட்டு பார்த்துச்சு. இத்தனை அடிக்கு கீழே இருக்கின்றதை கண்டுபிடிச்சு தோண்டினாங்க. தோண்டேலாம். நான் நினைக்கிறேன் விட்டுடுங்க, தோண்டவானா ஷஹீதுகளோட பூமியின் இருக்கட்டும். இனி கற்பனையும் பண்ணேலாம். அந்த இடத்துக்கு யாருமே போக மாட்டாங்கன்ற அளவில் ஒரு நிகழ்வு நாங்கள் கண்டோம். கேளுமே, யார் யார் சரி வந்திருக்கலாம் லீவு நாள் லீவுன்னு சொல்லி. அல்லாஹ் மரணம் என்று தீர்மானித்தவர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தான். ஒவ்வொரு நைட்லையும் நாங்கள் என்ன சொல்கிறோம்? அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாகியா, யாரெல்லாம் உன்னுடைய பேரை சொல்லிக்கொண்டு நான் அமூத்து மவுத்தாகிறேன் வாகியா, நீ விரும்பினா நான் திருப்பி ஹயாத்தாகுவேன். ஒவ்வொரு நாளும் சொல்கிறோம். உன்னுடைய பேரை சொல்லிக்கொண்டு அமூத்து மவுத்தாகிறேன் வாகியா, உன்னுடைய பேரை சொல்லிக்கொண்டு நீ விரும்பினா திருப்பி ஹயாத்தாகுவேன். எலும்பு போக்கில் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா, என்ன மவுத்தாக்கினதுக்கு பிறகு ஹயாத்தாக்கி நல்லாவே உனக்கே எல்லா புகழும் ஒரு நாள் நிரந்தரமாக வந்து விடுவோம் சொல்லிக்கொண்டு அழுங்குறோம். இங்க பாருங்க, அல்லாஹ் யத்தவஃபல் தான் ஆத்மாக்களை உயிர்களை அவை மரணிக்கும் போது எடுத்துக்கொள்றான். மௌத்தாக போக்கல அது பகல் இரவு ஏதோ எடுத்துக்கொள்றான். இன்னும் ஒன்று வல்லத்தில் அந்தமத்வி மனாமிகா, மரணிக்காதவற்றை அல்லாஹு தஆலா நித்திரையும் பொழுது எடுத்துக்கொள்றான். தூக்கத்தில் மௌத்தாகாத உயிர்களை தூக்கத்தில் அல்லாஹ் எடுத்துக்கொள்றான். இந்த ரூம்ல இருந்து அடுத்த ரூமுக்கு உங்களை தூக்கி கொண்டு போய் போட்டிக்குது. காலையில் எழும்பி மௌத்து, தூக்கம் ஒரு மரணம். சுப்ஹானல்லாஹ், ஓட்ட பிரிச்சு இறங்கி கிட்ட போய் தட்டி எழுப்பினது போறதா எழுப்பினாங்க. முழு ஊருமே சேர்ந்து அடிச்சு கல்லடிச்சு பெல்லடிச்சு ஒன்றுமே சரி வரல. சொல்றான் என்ன தெரியுமா? நித்திரை போது எடுத்துக்கொள்றான். ஃபயம்சு கல்லத்தி கதா அலைகள் மௌத், பிறகு எதுக்கெல்லாம் மரணத்தை விதியாக்கினானோ அதை அல்லாஹு தஆலா அப்படியே நிறுத்திக் கொள்றான். அடுத்ததெல்லாம் குறிப்பிட்ட காலத்துக்காக திருப்பி அனுப்புகிறான். உறவுகளே, அந்த ரம்புக்களை அந்த மக்கள் தூங்க போனவங்க காலையில் எழும்பெல்ல. உறவுகளே, தூங்க போனவங்க நித்திரைக்கு போனவங்க காலையில ஜனாசாண்ட பிடிக்குள்ள சிக்கினாங்க. கட்டுக்களவும் கற்பனை பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த அனர்த்தம் அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத், எல்லா வகையான சுவண்டிகளையும் செகண்ட்ல தவிடுபடியாக்குமே. அந்த மரணத்தை நீங்க ஞாபகப்படுத்துங்க. எஃபியில பார்த்த ஒரு காட்சி, மணல் மேடால முழுமையாக மூடப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக மூடப்பட்டு இப்படி இருக்கிறான். அவனை மீட்டு கொண்டிருக்கிற சிங்கள சகோதரத்தன் மீட்டு கொண்டிருக்கிற அவன் ஒரு வார்த்தை சொல்கிறேன் என்ன தெரியுமா? என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க, என்னை புள்ள 2 காலை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க, என்னை விட்டுடுங்க, மீட்க வேணாம், என்னை புள்ள 2 காலை பாப்பாட்டு காலை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க, என்னை விட்டுடுங்கன்னு அந்த மனிதன் சொல்கிறான். உறவுகளே, எப்படி ஒரு நிகழ்வை பார்த்தோம்! சுப்ஹானல்லாஹ், நாங்கள் பார்த்த அந்த நிகழ்வுகள் சாதாரணமான நிகழ்வுகள் அல்ல. நீங்க பாருங்க, 27 நவம்பர் 27 என்ன நடக்குதுன்னு சொன்னால் நிக்காக நடக்கிறதாக தீர்மானம். டிசம்பர் 1 வலிமா மஹர் உம்ரா கூட்டி கொண்டு போற 27ஆம் தேதி நிக்காக, 1ஆம் தேதி வலிமா. மனைவிய எங்க, அதாவது உம்ராக்கு கூட்டி கொண்டு வர உம்ரா தான் மஹர். அந்த நாள் அல்லாஹ் மரணம். அந்த மணவாளன் சொன்னாராம், என் நிச்சயிக்கப்பட்ட மனைவிட ஜனாசாவை தொழுதுட்டு வந்து இப்போ தான் இருந்துட்டிருக்கிறேன் அந்த மனிதர் சொன்னார். இதை நாங்கள் கேட்ட ஸ்பீச். மனிதன் ஐடியா, மனிதன் பிளானிங், மனிதன் திட்டமிடல் வேற, அல்லாஹ்ட பிளானிங் வேற. வலது கால தூக்குறவனுக்கு இடது கால தூக்க அவகாசம் இல்லை. இன்னும் ஜக்காத்தை நீ பார்த்து கணக்கு பார்த்து கொடுக்கல. நீ உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் பேத்திக்கிறாய், இன்னும் நீ உம்ரா ஒன்று செய்யல. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். மௌலவி நான் சைப்ரஸ் பேத்திக்க, மௌலவி நான் ஜப்பான் பேத்திக்க, மௌலவி அமெரிக்கா பேத்திக்கிறேன், நாங்கள் சும்மிக்கிறா உம்ராக்கு பேத்திக்கா. இந்த உம்ராக்கு இன்னும் போகல. நீங்கள் அப்படியே கேள்வி கேட்குற, அட இங்கே எல்லாம் பேத்திக்கிற, உனக்கு ஏடா இங்கே போக கிடைக்கல? இல்லை இன்னும் நினைக்கல மௌலி, புகழும் புகைய சிம்பிள் வேலை, அது இப்படின்னா பைத்தினேலும் இன்னும் போக நினைக்கல. அல்லாஹ் உனக்கு தந்திக்கிறான், எங்கேயோ பைத்து கொண்டிருக்கிறான். ஐன ததுக போன எங்கப்பா போறீங்க கேட்கிறான். அல்லாஹ்ட பிளானிங் வேற. வலது கால தூக்குறேன்னு இடது கால தூக்க வாசம் இல்லை. இது படிச்சு தந்த பெரிய ஒரு பாடம், எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் நானும் சொல்றேன். ஏண்ட உம்மாவை எனக்கு தெரிய செய்யலாம், ஏண்ட வாப்பவ எனக்கு தெரிய செய்யலாம், ஏண்ட தாத்தா, ஏண்ட சாச்சி, ஏண்ட பெரியம்மா, ஏண்ட உம்மட தம்பி, ஏண்ட உம்மட நான மாமா ஏலா, ஏண்ட வாப்பட உம்மா, ஏண்ட வாப்பட வாப்பா, வாப்பட தாத்தா, வாப்பட தங்கச்சி, மாமி, சாச்சா, பெரியப்பா,
இது எனக்கு சாய்ஸ் பண்ண, ஏண்ட மனைவி எனக்கு சாய்ஸ் பண்ணேலும், நான் கட்ட போற வீடு சாய்ஸ் பண்ணேலும், நான் செய்ய போற தொழில் சாய்ஸ் பண்ணேலும். எனக்கு சாய்ஸ் பண்ணேலாதது இரத்த உறவு, தாய் வழி உறவு. இது படிச்சு தந்த பெரிய ஒரு பாடமிக்கு என்ன சுபஹானல்லாஹ். நீங்க பாருங்க, கம்பளைன்னு கம்பளையில் என்ன ஒரு சின்ன தகராறு, நானக்கு இந்த தாத்தாக்கும் தம்பிக்கும் இடையில ஏதோ திருமண பேச்சுவார்த்தை சின்ன ஒரு தகராறு. இது ஏன் சொல்றேன் தெரியுமா? இது மாதிரி 1000 தகராறுகள் எங்கள்கிட்ட இருக்கு. எங்கள்கிட்ட சிரிக்கில்ல, பிதியத்தில்ல. ஏன் நாங்கள் தூய்மையான அக்கீதா அளிக்கிற எங்கள்கிட்ட இருக்கிற அதை விட பெரிய புட்டு புட்டா வச்சு கொண்டிருக்கிற இப்படியான சின்ன சின்ன ஈகோ, சின்ன சின்ன விஷயம் ஈகோ, விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. சுபஹானல்லாஹ். நீங்க பாருங்க, தம்பியோட கையில போன் இருக்குது, தாத்தா கோல் எடுக்கிறா. ஒரு கோல் வருது, 2 கோல் வருது, 3 கோல் வருது. இவர் பார்க்குறார், எடுக்கவே இல்லை. கம்பளையில் வெள்ளமாம், அழிஞ்சு கொண்டிருக்குதாம், பிரச்சனையாம். இப்போ தம்பிக்கு ஞானம் பிறகு தம்பி இப்போ எடுக்கிறாரு. 1 கோல் எடுத்தாராம், 2 கோல் எடுத்தா, 3 கோல் எடுத்தான், 89 கோல் எடுத்தான். 89 கோல் எடுத்தான். அதை பயானி கேட்டிருப்பீங்க. 89 கோல்கள் எதுக்குமே ரிப்ளை இல்லை. இப்போ இவரா எது நடந்துக்கோ அப்படின்ட்டு புகையெல்லாம் வரையலாம், ஒன்றுமேலாம் ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கியாச்சு. 3 நாட்களுக்கு பின்னால் என்ன, பள்ளி மௌலவிக்கு கோல் எடுக்கிறான், பள்ளி இமாமு கோல் எடுத்தான். இமாம் கோல் எடுத்தால் இமாம் சொன்னாம், ஒரு அவரில் மெசேஜ் தாருன்னு சொல்லி போட்டு, ஒரு அவருக்கு பின்னால் தாத்தோட மகன், உங்களோட தாத்தோட மகன் இருக்கிற பேசுங்க. பேசினாம், மாமா எங்களோட கேட் லொக் ஆகிட்டுது மாமா, எங்களுக்கு வெளியில் வந்து கீழே போச்சு மாமா, மேல் மாடிக்கு தண்ணி வந்துச்சு, வேறு வழி வழங்கல மாமா. உண்மை இந்த நேரத்தில் சொன்னார், எனக்கு யாரோடையும் பேச தேவையில்லை, மாமாவுக்கு ஒரு கோல் எடுத்து தாவாப்பான்னு கேட்டார். 1 கோல் எடுத்து, 2 கோல் எடுத்து, 3 கோல் எடுத்து, இங்கே ஆன்சர் பண்ணலை மாமா. உண்மை கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மகன், நான் மௌத்தா போனால் மாமாவுக்கு கஃன் துணியை போட சொல்லி என்னை மன்னிச்சுக்கூட சொல்லின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். இதை சொல்கிறதுக்காகத்தான் கோல் எடுத்த மாமா, நீங்கள் ஆன்சர் பண்ணல. உறவுகளே, நினச்சி பாருங்க, எங்களுக்குள்ள எவ்வளோ ஈகோ, எவ்வளோ என்ன வகையான உணர்வுகள், விட்டு கொடுப்பில்லை, மன்னிப்பில்லை, சைப்புத்தன்மையில். அல்லாட அரிசில தொங்கிய உறவு, குடும்ப உறவு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னால் உங்களால் சாய்ஸ் பண்ண ஏலா. அது என் தாத்தா, என் தம்பி, என் நானா, என் சாச்சா, என் பெரியப்பா, என் உம்மட தாய் வழி தந்தை வழி உறவுகள். கொள்கையில் இருக்கும், தூய்மையான அக்கீதால் இருக்கும், எங்கேயோ போய்கொண்டிருக்குது. கோபதாபத்தை விடுங்க, அடுத்த செகண்ட் வரலாம். வெறும் கையோட வந்தோம், வெறும் கையோட போக போறோம். இதுக்குள்ளதான் இந்த பிரச்சனை எல்லாம். மன்னிக்கிற மனமெடுங்க, கொஞ்சம் இறங்கி போங்க. இரத்த உறவுகள் விஷயத்தில் இது இந்த அனர்த்தம் படிச்சு தர மிகப்பெரிய பாடம். எங்கட சிந்தனை என்ன தெரியுமா? நாங்கள் நிரந்தரமாக வாழ வந்தவங்க மாதிரி ஒரு ஃபீலிங், நிரந்தரமாக வாழ வந்தவங்க மாதிரி ஒரு ஃபீலிங். சுப்ஹானல்லாஹ். இந்த அதாவது சாய்ந்த மருது தானே, சம்பந்தர் சாய்ந்த மருது, அப்பா, உம்மம்மா, பேத்தி 3 பேர் போனாங்க காரில். இதெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு தான் கிராமமாகியாச்சு. என்ன, இன்டர்நெட் அந்த அளவுக்கு சுருங்கியாச்சு, உலகமே கைக்குள்ள. என்ன, அந்த காருள்ளுக்கு விழுது, சூந்திக்கிற மக்கள் நிறைய ட்ரை பண்ணுறாங்க, ஒன்று செய்யலை, யாருக்கும் இறங்கல, யாரும் குறை சொல்லவும் மேலா. இப்போ என்ன நடக்குது? கைத்தை வீசினாங்க, கட்டிடான்றாங்க, கைத்தை கட்ட சொல்ற, அவருக்கு கையும் ஓடுதில்லை, காலும் ஓடுதில்லை. சில செகண்டுகள் அந்த கார் அப்படியே பெய்து தண்ணிக்குள்ள அப்படியே போச்சு. கற்பனை பண்ணியிருப்பாங்களா? நான் மௌத்தா போகிறேன் நினைச்சிருப்பாங்களா? உறவுகளே, கோடி பெறுமதியான சொத்துக்கள் நீரில் மூழ்கியாச்சு, கோடி பெறுமதியான சொத்துக்கள் மண்ணுக்குள் அமிழ்ந்தாச்சு. நாங்கள் மௌத்தாக பிறக்கல, நிரந்தரமாக வாழ பிறந்தவங்க மாதிரி எங்களோட ஃபீலிங். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. ஒரு நாள் என் வீட்டுக்குன்னு அவங்களோட வீட்டுக்கு தான் என்ன வரத்தான் போகிறாங்க, கையில் ஒரு துணியை சுத்தத்தான் போகிறாங்க, எங்களை அப்படியே கிடத்தி வைக்கத்தான் போகிறாங்க. இதே காது, இதே கண்ணு, இதே கை, இதே கால், இதே உறுப்புகள் எல்லாம் இருக்கும், ஒன்றுமே இயங்காதுறவர்களே. எங்களை அப்படியே தூக்கிட்டு போவாங்க, அப்படியே தூக்கிட்டு அப்படி வைப்பாங்க. ஜுப்பாவா, ட்ரௌசரா, சேத்தா, அபாயாவா, கலட்டி எல்லாம் இல்லை, ஒரே பராசுன்னு ஒரு வெட்டு அப்படியே கிழிச்சாச்சு.
வெட்டியாச்சு, ஓரமாக்கியாச்சு. இந்த காலோட மாட்டி இப்படி திருப்புவாங்க, இந்த காலை இதோட மாட்டி இப்படி திருப்புவாங்க, தூக்கி வைப்பாங்க, வயிற்றை உருவாங்க, சந்தன குச்சி சாம்பிராணி போட்டு இருப்பாங்க, நாத்தம் வரப்படானதுக்காக மலசல் உபாதை அடித்து தள்ளுவாங்க, கையை நீட்டி வைப்பாங்க, ஒற்றப்படையாக தலையிலிருந்து கால் வரைக்கும் ஊட்டுவாங்க. சரியா? சம அளவில் 3 வெள்ளை துணி தூக்கி வச்சாச்சு. காலுக்கு ஒரு கட்டு, இடுப்புக்கு ஒரு கட்டு, தலைக்கு ஒரு கட்டு. எல்லாருக்குமே இதுதான், பேசுறதுக்குமே தான், கேட்கிறவங்களுக்குமே தான். என்ன ஈகோ இதுலயே கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம். நான் தாத்த வாக்கும் அவள் வரட்டும், நான் நான வாக்கும் தம்பி வரட்டும், வானம் கொஞ்சம் பணிஞ்சு போங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சுபஹானல்லாஹ். மறுமையை நிகழ்வுபடுத்திய நிகழ்வா விளங்க இல்லையா? கம்பளையில் டேம் திறக்கப்பட்டாச்சாம். கியாம நாளுக்குரிய அடைய அல்லோல கல்லோலம் என்ன விளங்கல்ல. மக்கள் பொய்யான ஒரு தகவலை நம்பி எந்த அளவுக்கு ஓடி போனாங்க. சுபஹானல்லாஹ். வததுஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். பாலூட்டுகின்ற தாய் தன் குழந்தையை மறந்து விடுவாள். வததவு குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா. கர்ப்பம் தானாக விழுந்திடும், அவளுக்கே தெரியா. நினைச்சு பாருங்க, மறுமநாடு அடையாளத்தெல்லாம் சொல்றான். உறவுகளே, மக்கள் போதையில் இருக்க காண்பீர்கள். போதை அல்ல, இது கியாம நாள். நான் ஏதை சொல்றேன்னு சொன்னால் அது அமளித்து மடி, அது வேற. உறவுகளே, கிட்டத்தட்ட அல்லாஹ் எங்களுக்கு அப்படி ஒரு நிகழ்வை காட்டினான். தந்த பிள்ளைய மறந்து ஓடுகின்ற அளவுக்கு, முகம் போட்ட திசையில் ஓடுகின்ற அளவுக்கு ஒரு நிகழ்வு அல்லாஹ் கண்முன்னுக்கு காட்டினான். உறவுகளே, இதில் படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய. இதில் ஒரு சமூகம் ஃபன் குரூப், அவங்க செல்ஃபி குரூப், எல்லாம் எடுத்துக்கொண்டு அப்படி போகிறதும் பிடிக்கிறதும், அப்படி இப்படி பிடிக்கிறதும், எஃபியில் போட்டுறதும், சும்மா அவங்களுக்கு ஒரு மாஷா அல்லா. முஸ்லீம்களோட சைடால் நியாயமான உதவிகள் வரிஞ்சு கட்டி கொண்டு மாஷா அல்லா எங்களுடைய இளைஞர்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் இருந்து முடுக்க ஒவ்வொரு ஊர்லேயும் இருந்து திரண்டு போனாங்க. முஸ்லீம்கள் இவங்க தான் முஸ்லீம்கள் பெருமைப்பட்டு பேசுகிற அளவுக்கு எல்லா முஸ்லீம்களும் யாரும் இல்லைன்றதுக்கு எல்லாராலும் முடிஞ்ச வரைக்கும் நிறைய செஞ்சாங்க. உறவுகளே, இந்த நிகழ்வு ஹதீஸுகளை சொல்லிடுறது தெரியுமா? அஸ்ஹாபுல் ஹிஜ்ர், அதாவது சாலிஹ் நபியோட ஒட்டகம் வந்த ஏரியா பிரதேசம், சாலிஹ் நபியோட சமூகம் தண்டிக்கப்பட்ட பிரதேசம், தபூக்கு போக்கள் அம்புன்ற பிரதேசம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தோழர்களே, நாங்க இப்ப அஸ்ஹாபுல் ஹிஜ்ர் சாலிஹ் நபியோட சமூகத்தவர்கள் தண்டிக்கப்பட்ட பிரதேசத்தை நாங்க கடக்க போறோம். லா ததுகுலு அலா ஹாஉலால் முஅத்தபின் இல்லா அன் தகுனு பாக்கின் ஃபைல்லன் தகுனு பாக்கின் ஃபலா ததுகுலு அலைஹிம் ஃபயஸிபுக்கும் ஆஸாபஹும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க பாதிக்கப்பட்ட, தண்டிக்கப்பட்ட, சோதிக்கப்பட்ட இந்த பிரதேசத்தை கடந்தால் அழுது கொண்டு போங்கோ. உங்களுக்கு அழுக வரல என்று சொன்னால் நுழையவானாம், அவங்களுக்கு வந்த வேதனை உங்களையும் வந்து அடைஞ்சிரும் நாங்கள் சொல்லலாம் சொன்னாங்க. உறவுகளே, இந்த ஏரியாக்களுக்கு போகிற நேரம் அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹீது அந்தஸ்து கொடுத்து வைக்கட்டும், அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி வைக்கட்டும், அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த நிலைமைகள்லாம் ஏற்படுத்தி வைக்கட்டும். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வுகள் ஃபன் நிகழ்வுகள் அல்ல, ஜொலி நிகழ்வுகள் அல்ல, மகிழ்ச்சி அடைகிற நிகழ்வுகள் அல்ல, சந்தோஷ கழிப்பில் இருக்கிற நிகழ்வுகள் அல்ல. உதவி செய்கிற நேரம் இந்த சிந்தனை மனசில் இருக்கோடும். கடற்கரைக்கு போனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரமாண்டமான கடல் தான் கொதித்து வந்து ட்ரெயின்ட பீலிய கலட்டி கொண்டு போச்சு. தண்ணி ஆய்வு சொல்லிச்சு, ட்ரெயின்ட பீலிய அந்த சுனாமி கலட்டி கொண்டு போச்சு. சுப்ஹானல்லாஹ். பல டொன் எடையுள்ள ட்ரெயின் பீலியே தண்ணி கடல் இழுத்து கொண்டு போச்சு. என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிகழ்வுகளை காட்டுவதனூடாக எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று தான் உறவுகளே, மாற்றத்தை மேற்கொள்ளணும்ன்றதை அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறான். மாற்றம் என்பது இந்த நிகழ்வுகளை கண்டு எங்களுக்குள்ள வரல என்று சொன்னால் கட்டாயமாக உள்ளங்களில் கேள்வி கேட்கணும். ஏண்ட உள்ள செத்துப்போன உள்ளம், மரித்துப்போன உள்ளம், ஏண்ட உள்ளத்தில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குது, என் உள்ளத்தில் ஏதோ ஒரு பலகீனம் இருக்குது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஅ வ மின் கல்பின் லா யஹ்ஷா. அச்சமடையாத உள்ளத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தேடி துவா கேளுங்க. நிகழ்வுகளுக்கு பின்னால் உணர்வு பெறவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் எங்களை இன்னும் சந்தோஷமாக வாழ வைப்பான், உயர்த்துவான், நிறைய தருவான், நிறைய தந்து பரக்கத்தா வாழ்றதாக நினைக்கிற நேரம் ஒரு பிடிப்பான். நான் சொல்லல, சூரா அல் அராஃப் அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா நஸூ மா துக்கிரு ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை. அவங்க எப்போ குர்ஆன்ல சுன்னால சொன்ன போதனையை மறந்து வாழ முற்படுவாங்களோ
திறந்து கொடுப்போம். இனி இல்லை 5000 ரூபா கிடைச்சதுக்கு 50,000 கிடைச்சதுக்கு 5 கோடி 5 கோடி கிடைச்சதுக்கு அதுக்கு மேலே பில்லியன் ட்ரில்லியன் புரள வைப்போம், தூக்கிட்டே போவோம். ஆனால் ஒரு இடத்தில் ஒரு புடி பிடிப்போம், ஃபைதாக முப்ளிசூன், அங்கலாய்ப்பாங்க, ஐயோ பாருங்க என்று பேசி நிலைமைக்கு ஆகிவிடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்னான். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, மன்னரைகளை சூட பூஞ்சொலைகளாக அல்லாஹ் ஆக்கி வைக்கட்டும். அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா நிரந்தர நிம்மதி தரக்கூடிய கபர்களாக அவருடைய கபர்களை புதைகுழிகளை அல்லாஹு தஆலா ஆக்கி வைக்கட்டும். அல்லாஹு தஆலா அந்த குடும்பங்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். அவர்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் வாரிசை விடுபட்டிருக்கின்றார்களோ நல்ல நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கட்டும். இந்த அனர்த்தங்களூடாக நிறைய பாடங்களை நாங்கள் படிப்போம், கற்றுக்கொள்வோம். ஆபாசத்தில் நிலைத்திருக்கின்ற இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், FBயில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், அதே நேரம் யூடியூபில் சீரழிக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு சொல்லிக்கொள்கிறேன். ஒரு மனிதன் எந்த நிலையில் மரணிப்பானோ அதே நிலையில் எழுப்பப்படுவான். இதுதான் இந்த பயாண்ட சுருக்கம். என்ன? ஒரு மனிதன் எந்த நிலையில் மரணிப்பானோ அதே நிலையில் எழுப்பப்படுவான். FBயில் ஒரு ஆபாசத்தை பார்த்து கொண்டு, ஒரு மோசமான ஒரு வாட்ஸ்அப்பில் மோசமான ஒரு சட் பண்ணி கொண்டு, யூடியூபில் கெட்ட ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிற நேரம் திடீரென்று ஒரு மவுத்துண்டு வந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். மரணித்து போன உறவுகள் இரவு நேரத்தில் தான் எல்லாருமே 10 மணி 11 மணி 12 மணி ஃபோனை கையில் எடுக்கிற நேரம். அதை எடுத்து நல்லதை பார்த்தால் ஓகே, எவ்வளோ பார்க்கலாம், கண்ணீர் விட்டு அழுகின்ற நிறைய நிகழ்வுகள் அவளுக்கு இருக்குது. ஆனால் இளைய சமூகம் தான், முதிய சமூகம் தான் பார்க்கிறது வேறு எங்கேயோ. ஆனால் ஒன்றே, என் கடைசி முடிவு எது எப்படியோ அப்படித்தான் நான் எழுப்பப்படுவேன் என்றதையும் ஆழமாக உங்களையும் இறுதி மூச்சு வரைக்கும் அல் குர்ஆன் சுன்னாவையும் கொண்டு வாழ்க்கையிலே செயற்பட்டு தூய்மையான அகீதாவோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தையும் நிகழ்வுகளூடாக பாடங்களை படிப்பினைகளை பெற்று இந்த அப்படிப்பட்ட நல்லவர்களை வாழ்ந்து மறையக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா எம் எல்லோரும்